நெல்லையில் இருந்து 30 லாரிகளில் மருத்துவ கழிவுகள் கேரளாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த குப்பைகளை, குறிப்பாக இந்த மருத்துவ கழிவுகள் அகற்றும் பணிகள் முழுமையாக முடிந்து விட்டதா? விவரமான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை மாவட்டத்தில் 7 இடங்கள்ல மருத்துவ கழிவுகள் கேரளாவிலிருந்து கொண்டு வந்து கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள், திடக்கழிவுகள் உள்ளிட்டவைகள் இருப்பது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக காவல் நிலையங்களிலும் 6 வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது நடைபெற்று 5 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவின்படி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கேரளா மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியர்கள் நேரடியாக சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு கேரளாவுக்கு கழிவுகளை கொண்டு செல்வதற்கு முடிவு செய்யப்பட்டது. நேற்றைய தினம் கேரளாவிலிருந்து IAS அதிகாரிகள் குழு நெல்லை வந்தடைந்தது. தமிழக கேரளா IAS அதிகாரிகளின் ஆலோசனைப்படி இந்த கழிவுகள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு கேரளா மாநிலம் கேரளாவில் உள்ள எர்ணாகுளம் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்ட அங்குள்ள திடக்கழிவு வளர்மை மையத்தில் அகற்றுவதற்கான நேற்று தொடங்கியது. நேற்றைய தினம் 18 லாரிகள் மூலம் இங்கிருந்து தமிழகத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்டது. அதாவது நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட 5 இடங்கள்ல இருந்து கேரளா அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அந்த கழிவுகள் அகற்றப்பட்டது. இன்றைய தினம் காலை முதல் 2 இடங்கள்ல அந்த கேரளா அதிகாரிகளின் ஆய்வுப்படி அந்த குப்பைகள் அகற்றும் பணி, அதாவது மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட திடக்கழிவுகள் அகற்றும் பணி நடத்தப்பட்டது. தற்போது வரை 12 லாரிகள்ல அந்த கழிவுகள் ஏற்றப்பட்டு தமிழ்நாடு காவல்துறையுடைய பாதுகாப்போடு கேரள எல்லை வரை கொண்டு விடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்போது இந்த லாரிகளும் புறப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 30 லாரிகள் இதுவரைக்கும் கழிவுகள் ஏற்றப்பட்டு கேரளாவிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட 7 இடங்களிலும் முற்றிலுமாக அந்த கழிவுகள் அகற்றப்பட்டு அந்த பகுதிகளில் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பு பணியை மேற்கொள்ள இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிராம நிர்வாக அலுவலர் தலைமையிலான ஒரு குழு அமைக்கப்பட்டு கிராம பகுதிகளில் இதுபோன்று இனிமேல் கழிவுகள் கொட்டாமல் இருப்பதற்கான கண்காணிப்பு பணியை மேற்கொள்வதற்கும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.